சூர்யா, அம்மா, இன்னைக்கு என்ன திடீர்னு முடிய பத்தி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? ஒருவேளை நீ ஏதாவது முடிய வளர்த்துக்கிட்டு சன்னியாசியாக போறியா என்ன? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. என் முடி நல்லதா இருக்கு. நான் சும்மா தான் கேட்டேன். இது வரைக்கும் நீ இந்த மாதிரி கேட்டதே இல்லையே. கண்டிப்பா ஏதோ விஷயம் இருக்கு. ஒருவேளை சந்தியா அவளோட முடிய அங்க வெட்டிக்கிட்டாளா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. அக்கா எதுக்கு அவங்க பெரிய முடியை கட் பண்ணணும் சொல்லுங்க? அவங்க முடிதான் ரொம்ப நீளமா அழகா இருக்கே. உனக்கு நிறைய விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம சந்தியா இப்ப போயிருக்கிற இடம் இருக்கே, அங்க எல்லாமே தலைகீழா தான் நடக்குது. படிப்பு, பழக்க வழக்கம் எல்லாமே தலைகீழா தான் இருக்கு. அததான் நானே என்னோட கண்ணால பார்த்தேனே. அங்க நிறைய பொண்ணுங்களோட முடியல கையில எடுத்து பிடிக்கிற அளவுக்கு ரொம்ப சின்னதா வெட்டி இருந்தாங்க. ஒருவேளை நம்ம சந்தியாவும் அவங்களோட சேர்ந்து. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. அக்காக்கு நல்லது எது கெட்டது எது நல்லாவே தெரியும். அவங்க அந்த மாதிரி திடீர்னு மாறுற ஆள் கிடையாது. அது மட்டும் இல்ல அத்தை, பெரியவருக்கு அவங்களோட முடி ரொம்ப பிடிக்கும்னு அக்காக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அத்தை. அதனால கண்டிப்பா அவங்க முடி வெட்டியிருக்க மாட்டாங்க. உனக்கு எதுவும் தெரியாது பிரீத்தி. அங்க சந்தியா அவளோட இஷ்டத்துக்கு எதுவுமே செய்ய முடியாது. அங்க ஒரு பெரிய இன்ஸ்பெக்டர் பொம்பளை இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்களோ எல்லாரும் அதை தான் செய்யணும். அவங்க எல்லாரையும் உட்காருன்னு சொன்னா உட்கார்ந்துதான் ஆகணும். உடனே வந்து எந்திரின்னு சொன்னா எந்திரிச்சுதான் ஆகணும். அவளை பார்த்தாலே அங்க எல்லாரும் கிடுகிடுன்னு நடுங்கி போறாங்க. சந்தியாவால மட்டும் என்ன பண்ண முடியும் சொல்லு? ஐயோ அம்மா, தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. நான் இப்பவே சந்தியா அண்ணிய நேரடியா லேப்டாப்ல பேச வைக்கிறேன். நீங்களே அவங்கள பாத்தீங்கன்னா சரியாயிடும். அட ஆமாமா, நீங்க ஃப்ரீயாவே பேசிடலாம். ஒரு வாட்டி நீங்க பேசுனீங்களே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அப்ப லேப்டாப்ல கூட ஃபேஸ் தெரிஞ்சதே. ஆமா சரோஜா, வந்து இந்த கருப்பு பெட்டியில பாத்துரு. உன் குழப்பத்தை நீயே தீர்த்துக்கலாம் சரோஜா. இது ரொம்ப நல்ல யோசனையா இருக்கே. சூரியண்ணா, நீங்க அன்னைக்கு ஃபோன் பண்ணி அவங்கள ஆன்லைன்ல வர சொல்லுங்க. இல்ல மோகன், அது இப்போ உங்க அண்ணி வந்து ட்ரைனிங் போயிருக்காங்கல்ல, இப்ப எப்படி வருவாங்க? நான் அப்புறமா ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். இல்ல, நீ இப்பவே அவளுக்கு ஃபோன் பண்ண. காலையில இருந்தே என் கண்ணு வேற துடிச்சிட்டு இருக்கு. கண்டிப்பா நம்ம சந்தியா அவளோட முடிய வெட்டி இருப்பா. சரிண்ணா, நீங்க அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க. அவங்க ஃப்ரீயா இருக்கும்போது ஆன்லைன்ல வந்துருவாங்க. ஆமா சூர்யா, அப்படியே செய். இது நல்ல ஐடியா. அம்மா, மோகன் சொன்ன ஐடியா நல்லா இருக்கு. நான் மெசேஜ் அனுப்புறேன். இந்த வீட்டுல என்ன பிரச்சனை வெடிக்க போதோ தெரியலையே. இந்த சரக்கு மட்டும் இல்லையே. சரி, போய் பார்க்கலாம். நான் மெசேஜ் அனுப்பிட்டேன்.